கந்தனுக்கு அரோகரா. கந்தன் கைலாய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது படியேறி முருகப்பெருமானை வழிபடுவதும் கிடைக்கப் போகும் நன்மை. அப்படி படிக்கட்டுகள் எந்தெந்த திருக்கோயிலில் எவ்வளவு படிக்கட்டுகள் இருப்பதாக காணும். சிவன்மலை 496 படிக்கட்டுகள் கொண்டது. சென்னிமலை 1320 படிக்கட்டுகளை கொண்டது. பழனிமலை 689 படிக்கட்டுகளை கொண்டது. குருந்தமலை 108 படிக்கட்டுகளை கொண்டது. ஓதிமலை 1880 படிக்கட்டுகளை கொண்டது. திருத்தணி 365 படிக்கட்டுகளை கொண்டது. சுவாமிமலை 60 படிக்கட்டுகளை கொண்டது. அனுபாவி மலை 500 படிக்கட்டுகள் கொண்டது. திருப்பரங்குன்றம் 50 படிக்கட்டுகளை கொண்டது. திண்டை 150 படிக்கட்டை கொண்டது. பச்சை மலை 180 படிக்கட்டை கொண்டது. கரட்டுமேடு 150க்கும் மேற்பட்டான படிக்கட்டுகளை கொண்டது. பவளமலை 200 படிக்கட்டை கொண்டது. விராலிமலை 207 படிக்கட்டை கொண்டது. பொன்மலை 200 படிக்கட்டை கொண்டது. மருதமலை 837 படிக்கட்டு. ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு சென்று படிநேரிலும் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து ஒவ்வொரு படிக்கட்டும் தொட்டு வணங்கி நீங்கள் இறைவனை தரிசிக்க செல்லும் போது எண்ணிலடாக வெற்றி கிட்டும். ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம்னா, எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த படிக்கட்டு மூலியமா தான் நடந்து சென்றார். அவர் உட்கார்ந்து அந்த இடத்துல தியானம் செய்தார். தியானம் செய்த ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை நீங்கள் அடையணும் என்றால் படிக்கட்டு வழியாய் நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுக்கான வெற்றி கிட்டும். குழந்தை இல்லவருக்கு குழந்தை வரம், தொழில் இல்லாதவருக்கு தொழில், கடன் பிரச்சனை விடுதலை, வீடு இல்லாதவருக்கு வீடு, வேலை இல்லாதவருக்கு வேலை, இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம். அனைத்து பிரசன்னங்களையும் வெற்றியும் தருபவர் முருகப்பெருமான். நீங்கள் இதுபோல் நீங்கள் செய்து பார்த்தால் முருகனுடைய அருளை முழுமையாக பெறலாம். இதுக்கு முன்ன இருந்த பக்தர்கள் எல்லாரும் இது போலதான் வணங்கினர். இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியால் நம்மிடம் வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இருப்பதால் நாம் வேகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேக வாழ்க்கையிலிருந்து நிதானத்தை கடைபிடித்து இறைவனை வணங்குறதுக்கு தான் படிக்கட்டு மூலியமா தரிசனம் எடுத்தால் நல்லது என்று சித்தர்கள் படிக்கட்டு மூலியமாக அனைவரும் சென்று வழிபடுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை வயதானவர்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட முடிந்தவர்கள் கட்டாயமாக தன் ஆரோக்கிய பலம் உள்ளவர்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கட்டு வழியாக தான் நீங்கள் சென்று தரிசனம் செய்யணும். குறிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். சூளிங்கர் யோக நரசிம்ம திருக்கோயிலுக்கு இன்றும் எவ்வளவு வயதானாலும் சரி, இன்றும் அந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட பக்தர்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வயதானவர்களும் குழந்தைகளும் நோய் உள்ளவர்களும் கூட அந்த படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தால் யோக நரசிம்மரிடம் பலமுடன் சேர்ந்து அந்த படிக்கட்டை நடந்து தரிசனம் பெற்றே வருகிறார். அதுபோலதான் நீங்கள் முருகப்பெருமானை நன்றாக வணங்கி இந்த படிக்கட்டில் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு ரெட்டிப்பு பலமாக எவ்வளவு பலம் வேணாலும் இறைவன் கொடுப்பார். அந்த பலத்துடன் சேர்ந்து உங்கள் பலத்துடன் நீங்கள் நடந்து பாருங்கள். நீங்கள் படிக்கட்டை ஏறி வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு கிட்டும் என்பதை இந்த புத்தாண்டு திருநாளை தெரிவித்துக் கொள்கிறோம். கந்தனுக்கு அரோகரா.